السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தோம். அல்லாஹ் நம்முடைய வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக அடுத்தொரு கடமை காத்திருக்கிறது. அதுதான் புனித ஹஜ்ஜுடைய கடமை. யாருக்கு பொருளாதாரத்திலும் உடலிலும் சக்தி இருக்கிறதோ கடமையுள்ளவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற வலியுறுத்தல் இஸ்லாத்தில் நமக்கு வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி லம் யர்ஃபத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயோமின் வலதத்துஹு உம்முஹு. யார் எவ்வித பாவமும் செய்யாமல் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகின்றார்கள் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் புனித ஹஜ்ஜுடைய கடமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசகங்களின் அடிப்படையிலே ஹஜ் 3 வகைப்படுகிறது. ஹஜ் தமத்து, ஹஜ் கிரான், ஹஜ் இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய 3 வகையான ஹஜ். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்த ஹஜ் தமத்து ஆகும். அந்த ஹஜ்ஜுடைய சட்டங்கள் பற்றி, ஹஜ்ஜுடைய நாட்கள், உங்களுடைய தேகங்களுக்கு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு பிறருக்காக ஹஜ் செய்யலாமா? ஒருவர் ஹஜ் செய்வதாக முழு மனதோடு உறுதியான எண்ணத்தோடு இருக்கும் பொழுது அவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருக்கான ஹஜ்ஜை எப்படி செய்வது என்ற சட்டங்கள், ஆக மொத்தத்தில் ஹஜ்ஜுடைய சட்டங்கள் உங்களுக்கு இந்த சேனலில் உங்களுக்கு பதிந்து பகிரப்படும். நீங்களும் அதை கேட்டு பிறருக்கு பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் ஹஜ்ஜு கடமையானவர்கள் அந்த ஹஜ்ஜு கடமையை உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்றும், இவ்வாண்டு புனித ஹஜ்ஜு செய்வதற்காக ஆவலோடு காத்திருக்கக்கூடிய எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் எளிதாக்கி அந்த ஹஜ்ஜை அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். என்று புனித மக்கா அல் முக்கர்ரமாவில் ஜும்மா தொழுகைக்கு பிறகு இதை பதிந்து பகிர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.